வணக்கம். டீம் முகைதீன் ஆசிஃப், 2ஆம் ஆண்டு பிகாம் சிஏ. இன்றைய செய்திகள். ஆபாச படங்களுக்கு தடை விதித்ததால் கொந்தளிப்பு ஏற்படும். ஆபாச படங்கள் பார்ப்பதற்கு தடை விதிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஒரு தடையால் நேபாளத்தில் என்ன நிகழ்ந்தது என்பது தெரியுமல்லவா என உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. எனினும் 4 வாரங்களுக்கு பின் மனு விசாரிக்கப்படும் என உத்தரவிடப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அடங்கிய அமர்வு முன் ஆபாச படங்களுக்கு தடை விதிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் சார்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள்: நேபாள அரசு ஆபாச படங்களை வயது வந்தோர் மட்டும் காணும் வகையில் மத்திய ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும். வயது வித்தியாசம் இல்லாமல் இணையதளங்களில் அனைவரும் பார்க்கும் வகையில் ஆபாச படங்கள் எளிதாக கிடைக்கின்றன. தவிர 13 முதல் 18 வயது எண்ணங்களை துடைய இளம் பருவத்தினர் மனதில் ஆபாச படங்கள் தீமையாக விதிக்கின்றன. இதனால் தனிநபரும் சமூகமும் வெகுவாக பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே வயது குறைந்தவர்கள் ஆபாச படங்களை காண தடை விதிக்க வேண்டும். அதற்கான கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தேசிய அளவில் செயல்திட்டங்களை வகுக்க வேண்டும். இவ்வாறு அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி BR கவாய், ஒரு தடையால் நேபாளத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த உலகமே பார்த்தது. எனினும் இந்த மனு மீதான விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்தி வைக்கிறேன் என கூறினார். வரும் 23ஆம் தேதியுடன் தலைமை நீதிபதி BR கவாய் ஓய்வு பெற்றுள்ளதால் இம்மனு மீதான விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டதாக தெரிகிறது. அண்டை நாடான நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் தலைநகர் காத்மாண்டுவில் கடந்த செப்டம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் அரசுக்கு எதிராக இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினர். இதனால் நேபாளத்தில் ஆட்சியை ஆட்டம் கண்டது. பிரதமர், அமைச்சர்களின் வீடுகள் சூறையாடப்பட்டன. பிரதமர் KB சர்மா ஒளிப்பதிவு விலக்க நேர்ந்தது. சம்பவங்களில் 76 பேர் கொல்லப்பட்டனர். வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை. அதே சமயம் இளைஞர்களின் இந்த போராட்டத்திற்கு ஊழல் பின்மை தான் முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. நன்றி.